டெக்னாலஜி வளர வளர நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பாட்டி தாத்தா காலத்தில நம்ம சாப்பிட்டு வளர்ந்த ஃபுட்ட நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். அப்போலாம் வந்து இட்லி, தோசைலாம் கிடையாது. ரைஸ் வடிச்சுட்டு ஒரு குழம்பு வச்சு பொரியலோ, கூட்டோ அந்த மாதிரி வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் இப்ப நம்மளுக்கு வந்து கிரைண்டர் வசதி எல்லாமே இருக்கிறதுனால, ஆட்டாங்கல்ல அரைச்ச காலமும் இருந்தது. பட் இட்லி, தோசை தான் இப்ப நம்ம காலையில டிஃபன் நைட் டிஃபன் சாப்பிட்டா தான் நம்ம பாடிக்கு இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகுது. ஸோ, அதுவுமே கொஞ்சம் ஹெல்த்தியா பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கம்பு இட்லிக்கு தான் ஊற வச்சிருந்தேன். இதுக்கு வந்து சின்ன மெஷர்மெண்ட் தான். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இதுக்கு வந்து 2 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி, 1 கப் கம்பு. அதுக்கு வந்து உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம். அவ்வளோதான். உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1 டீஸ்பூன் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இட்லியும், தோசையுமே சூப்பரா வரும். இதுக்கு மெயின் சைட் டிஷ் என்னன்னா கார சட்னி தான். அவ்வளோ டேஸ்டியா சூப்பர்வா இருக்கும். சாம்பார் அண்ட் தேங்காய் சட்னிலாம் அவ்வளவா சூட்டபிளா இருக்காது. கார சட்னி, தக்காளி தொக்குலாம் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.